ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொங்குடி அண்ணி பேசலாமா? சொல்லு பொங்குடி, தனியா தான் இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க அண்ணி? நீ கவலைப்படாத பொங்குடி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சரியாயிடுவாங்க. முன்னதிக்கு இப்ப எவ்வளவோ தேவையில்ல. நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன் அண்ணி. கண்டிப்பா நல்லது நடக்கும். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடி சீக்கிரமே அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இருந்தாலும் அம்மா முகத்தை ஒரு தடவை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணி சொல்றேன், நீ வந்துரு. சரிங்க அண்ணி, நான் வச்சிருட்டுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா பூங்குடி? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் குரல் ஒரு மாதிரி இருக்கே, அதான் கேக்குறேன். உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணி. பூங்குடி, எனக்கு தெரியாதா? ஏன் என்கிட்ட மறைக்கிற? அண்ணி, இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஒரு பிரச்சனையாவே நினைக்கிறது இல்ல அண்ணி. இதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சுதான் அண்ணி. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது? அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேன்னா சொல்லு. ஐயோ அண்ணி, அப்படி சொல்லல. நீ இருந்தா எப்படி பாத்துக்குவியோ அதே மாதிரி நான் அம்மாவை பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணி, என்னை விட ஒரு பங்கு மேலேயே நீங்க பாத்துப்பீங்க. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னால வந்து பார்க்க முடியலன்னா அண்ணி வருத்தமா இருக்கு. அத்தை சரியாயிடுவாங்க பூங்கொடி, நீ வை. எனக்கு அத்தையை விட உன்ன நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னங்க அண்ணி சொல்றீங்க? ஆமா, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க உன் அம்மாவை பார்க்க முடியல, இன்னொரு பக்கம் உன் மாமியார் உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு நீ என்னதான் பண்ணுவ? அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அண்ணி. நீங்க அம்மாவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க அண்ணி. சரி, நீ பத்திரமா இரு, நான் வச்சிடுறேன். சரிங்க அண்ணி. அப்பா, என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? அப்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா? அப்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா? அப்பா, உடம்புக்கு ஏதாவது ஆகுதா? என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்பா, நான் வேணா போய் டாக்டரை கூட்டு வருவா. குடிக்க தண்ணி கொடுப்பா. இதோ போய் எடுத்துட்டு வரப்பா. நாங்கப்பா குடிங்க. நாங்கப்பா குடிங்கப்பா.
வா இந்த பக்கம் வா வா. என்னடா வாசல்ல நின்னு உள்ள போகாம எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? அப்பா வந்து ஏய் ஆ? எல்லாரும் இருக்காங்கண்ணா. ம், ஆ, அது வந்துப்பா அது என்ன பொண்டாட்டி கூட சண்டையா? ஆ, எப்பா எப்படிப்பா கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அனுபவம்டா. ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிருக்க, எனக்கு தெரியாதா? ஆ, இந்த காலத்து பசங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா. டேய் சரவணா, இப்படித்தான் ஒரு நாள் உங்க அம்மா என் மேல கோவிச்சுக்கிட்டா. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க? உனக்கு இந்த வெடி தேங்கான்னு ஒண்ணு இருக்கே, உனக்கு தெரியுமா? தெரியும்பா, இதோ இருக்கு. ஆ, அப்படின்னா உனக்கு தெரியல, பொய் சொல்றேன் நீ. அப்பா என்கிட்டயே இருக்கேப்பா. டேய் பேசாதடா, வாய மூடு. உங்க அம்மா கூட ஒரு தடவை சண்டை போட்டப்போ வெடி தேங்காயை தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆ, அத சாப்பிட்டுட்டு அவ அப்படியே என்ன ஆசையா கட்டி பிடிச்சுக்கிட்டா. ம். பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது ஒரு கலடா, அது எல்லாருக்கும் வராது. அப்பா நான் இப்ப பூங்குடிய சமாதானப்படுத்த தான் போயிட்டு இருக்கேன். ஆ? ஆ, 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 நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டியாடா? ஆ. சரிப்பட்டு வரமாட்ட. என்னப்பா சொல்றீங்க? டேய், ஆ? பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுன்னா என்னன்னு நினைச்ச? அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும்டா. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஆ, அப்படி என்னப்பா செய்யணும்? ஆ? போன உடனே பொண்டாட்டி கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துடணும். உன்னால முடியுமா? வந்துட்டான் சும்மா ஏதோ ஒன்ன வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு. டேய், வாடா. பொண்டாட்டிய சமாதானப்படுத்த தெரியாம தான் இங்க நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டான் தேங்காயை தூக்கிட்டு. எங்க அப்பா கிடக்குறாரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தான் தெரியும். இவருக்கா தெரிய போது. இப்ப நான் உள்ள போய் அவளை நான் அசத்துவேன். ஆ,